வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நெறைய நேயர்கள் வந்து கேட்டாங்க, "நீங்க ஏன் அந்த டாஸ்மாக்க பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. இந்த காணொளியில வந்து டாஸ்மாக் மீது இடி பதிஞ்ச வழக்க பத்தி தான், அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பத்தி தான் நம்ம பேசப் போறோம். பட் அதுக்கு முன்னால நான் வந்து பர்சனலா ஒரு டிஸ்க்ளைமர நான் வைக்கணும். இந்த காணொளி வந்து திமுக அரசை நியாயப்படுத்துறதுக்காகவோ, இல்ல டாஸ்மாக்க சப்போர்ட் பண்றதுக்காகவோ ஆன காணொளி இல்ல. டாஸ்மாக்கை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் ஆஸ் அ மருத்துவர், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டா, மது உடலுக்கும், வீட்டுக்கும், நாட்டுக்கும் கேடு அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா நம்புறவனா, அதத்தான் வந்து நான் பல மேடைகள்ல வந்து நான் பேசியிருக்கேன். ஆனா, டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இழுத்து மூடிட்டா, ஆ தமிழ்நாடு உருப்ட்டுரும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கலாம் குடிக்கிறத நிறுத்திடுவாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா, அது பிராக்டிகலி நாட் பாசிபிள் அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இங்க என்ன கட்டமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் மட்டும் தான் இந்த டாஸ்மாக்க நம்பியே அரசு நடத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க தொடர்ந்து கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அப்படி இல்ல அப்படிங்கிறது வந்து அதற்கான நெறைய தரவுகள வந்து நம்ம டீட்டெயிலா வேற ஒரு காணொளியில பேசலாம். இன்னைக்கு இந்த காணொளியில ஆதாரங்களோட சில விஷயங்கள நான் உங்க கண் முன்னாடி வைக்கிறேன். நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. இதுல நான் கவர்ன்மெண்ட்ட சப்போர்ட் பண்ணணும், இல்ல டாஸ்மாக்க ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணல. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட ஒரு யூனியன் கவர்ன்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணி ஹராஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி தன்னுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் கைட்லைன்ஸ் எல்லாமே வயலேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ல இந்த வழக்குல ஆக்சுவலா இடிக்கு முகாந்திரமே இல்ல. அப்படி முகாந்திரமே இல்லாத ஒரு வழக்குல மூக்க நுழைச்சு பொய்யாக ஒரு வழக்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதற்கான அடிப்படை காரணங்கள், ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வழக்குல இடி நுழையணும், மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்னா, அதற்கு ஒரு பிரெடிகேட் ஆஃபென்ஸ் தேவை. ஒரு கிரைம் நடந்திருக்கணும். அது மூலமா ஒரு இல்லீகல் வருமானம் ஜெனரேட் ஆயிருக்கணும். அந்த வருமானத்த அவங்க வந்து வேறு விதமா மணி லாண்டரிங் பண்ணியிருக்கணும். இவ்வளவும் இருந்ததுனா தான் ஒரு இடி ஒரு வழக்குக்குள்ள வர முடியும். இப்படி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் அப்படின்னா 10,00,000க்கு மேல இருக்கணும். ஒரு குவிட் ப்ரோ குவோ கேஸ்னா அது 10,00,000க்கு மேல இருக்கணும். இல்ல டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ்னா ஒட்டு மொத்தமா 1,00,00,000க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தாதான் இடி உள்ளேயே வர முடியும். மணி லாண்டரிங் அப்படிங்கிற கேஸ வந்து பதிவு செய்ய முடியும். ஒரு இசிஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆனா இந்த டாஸ்மாக்க பொறுத்தவரைக்கும் 41 எஃப்ஐஆர்களை அடிப்படையாக வைத்து இவங்க இந்த கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த 41 எஃப்ஐஆர்ல 34 எஃப்ஐஆர் ஏடிஎம்கே காலகட்டத்தில் பதியப்பட்டவை. அதாவது 2014ல இருந்து 2022 வரைக்கும் பதியப்பட்டவை. வெறும் 7 எஃப்ஐஆர் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் திமுக கவர்மெண்ட்ல பதியப்பட்டவை. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, 37 எஃப்ஐஆர எவிடன்ஸே இல்லன்னு ஏற்கனவே குவாஷ் வேற பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒட்டுமொத்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு சொல்றாங்க இல்லையா? இதுல ஒட்டுமொத்த கிரைம் உடைய ப்ரொசீட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 29.7 லட்சம். நீங்க இண்டிவிஜுவல் எஃப்ஐஆர்ஸா எடுத்துக்கிட்டா கூட மேக்ஸிமம் 8.3 லட்சம் இண்டிவிஜுவல் 1, 2 எஃப்ஐஆர்ல இருக்கே தவிர, முக்கால்வாசியான எஃப்ஐஆர்ல ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு கீழ தான் இருக்கு. நான் சொன்ன மாரி ஒட்டுமொத்த வேல்யூவே 29.7 லாக்ஸ். நீங்க நோஷனல் லாஸ் எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணாங்கன்னா கூட அதிகபட்சம் 60ல இருந்து 70 லட்சம் வரைக்கும் வரும். அப்ப கூட இது 1 கோடியே தாண்ட மாட்டேங்குது. அப்போ எந்த அடிப்படையில், எந்த முகாந்திரத்துல இடி டாஸ்மாக் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, இந்த 29.7 லட்சம் மணி லாண்டரிங் செய்யப்பட்டதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. இந்த அமௌண்ட் ரிகவர் பண்ண இந்த எஃப்ஐஆர் மூலமாக ரிகவர் பண்ண இந்த அமௌண்ட் நேரா கவர்ன்மெண்ட் ட்ரெஷரிக்கு போயிடுச்சு. கவர்ன்மெண்ட் ட்ரெஷரியில சேஃபா இருக்கு. அந்த பணத்த கவர்ன்மெண்ட்டோ இல்ல இது சம்பந்தப்பட்டவங்களோ அத லாண்டரிங் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த அடிப்படை எவிடன்ஸும் இல்ல. அப்ப மணி லாண்டரிங்கே நடக்காத ஒரு இடத்துல எப்படி மணி லாண்டரிங்னு இடி ஒரு கேஸ் போட்டது அப்படிங்கிறது வியப்பாக இருக்கு. 2வது முக்கியமான விஷயம், இந்த டாஸ்மாக் வழக்க வச்சு ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்ப சொன்ன மாரி இந்த ஒட்டுமொத்த 41 எஃப்ஐஆரையும் சேர்த்து 29.7 லட்சம் நடந்திருக்கு. அப்ப இந்த 1000 கோடி எங்கேருந்து வந்தது? இந்த 1000 கோடி அப்படிங்கிற ஒரு ஃபிகர வந்து இவங்க எப்படி கிரியேட் பண்ணாங்க? இது என்ன அரசியல் பின்னணியில் கிரியேட் பண்ணப்பட்டது? இந்த கேள்விகள்லாம் நாம கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த 1000 கோடிங்கிற ஃபிகர இடி எப்படி ரீச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஃபைண்டிங்ஸ் ஓவர் தி இயர்ஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சர்ச்சஸ் நடத்திருப்பாங்க. நெறைய அன்அக்கவுண்டட் கேஷ வந்து அவங்க வந்து பறிமுதல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இதன் அடிப்படையில், யூகங்கள் அடிப்படையில் இவங்க 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபிகரை இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நியாயமா பார்த்தா இடி கேனாட் இன்வெஸ்டிகேட் ஐடி கேஸஸ்
which are based on unaccounted income அப்படின்னு சொல்றாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னமும் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு கேஸ்ல இடி எப்படி மூக்க நுழைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை செய்ய முடியாத, அது அவங்க வரம்புக்குள்ள இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஐடி கேஸ்ல கிடைச்ச ஃபைண்டிங்ஸ எப்படி நீங்க இடி கேஸோட லிங்க் பண்ணி இது மூலமா 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிகரை ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது மட்டும் இல்லாம இந்த டைமிங் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா மார்ச் 12ஆம் தேதி அண்ணாமலை வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இந்த மாதிரி டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, இடி கிட்ட இருந்து அபிஷியல் பிரஸ் ரிலீஸே அண்ணாமலை பேசுனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தான் இடி கிட்ட அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் வருது. அண்ணாமலை முந்தின நாள் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல என்ன பேசினாரோ அதை அப்படியே அச்சு பிசகாம வார்த்தை மாறாம பிரஸ் ரிலீஸ் ஆக அறிக்கையாக இடி வெளியிடுது. அப்போ இதுல நாம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, யார் எழுதின ஸ்கிரிப்ட் இது? இடி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட இடி முன்னாலேயே மறைமுகமா அண்ணாமலைக்கு சொல்லி அண்ணாமலை தன்னுடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவ்காக அந்த ஸ்கிரிப்ட யூஸ் பண்ணாரா, இல்ல அண்ணாமலை சொன்ன பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட தன்னுடைய அறிக்கையாக இடி வெளியிட்டதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த எவிடன்ஸும் அடிப்படை தரவுகளும் இல்லாம 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்கலங்க, கோர்ட்டும் சேர்ந்து கேட்டிருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், ஐடில சர்ச்சஸ் பண்ணாங்களே அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கலாம். இதுல எப்படி இடி மூக்க நுழைக்குது அப்படிங்கறத நீங்க கேட்கலாம். ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து 2019ல இருந்து 2022 வரைக்கும் predominantly அதிமுக ஆட்சி காலத்துல நிறைய சர்ச்சஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நிறைய இந்த பாட்டில் சப்ளையர்ஸ கூப்பிட்டு அவங்க விசாரிச்சிருக்காங்க. அதுல நிறைய பாட்டில் சப்ளையர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிக்கர் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்து பேங்க் மூலமா நாங்க பணம் வாங்கிட்டோம், அதுல ஒரு பர்சன்ட் கமிஷனை நாங்க எடுத்துட்டு மீதிய கேஷா அவங்களுக்கே நாங்க திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. இது பாட்டில் சப்ளையர்ஸ்க்கும் லிக்கர் மேனுஃபேக்சர்ஸ்க்கும் நடுவுல நடந்த ஒரு டீல். இதை அடிப்படையாக வச்சு இடி ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. அதாவது இப்படி வாங்கின பணத்தை வச்சுதான் டாஸ்மாக்ல இவங்க சப்ளை ஆர்டர்ஸ் வந்து வாங்குறாங்க, அதற்காக லஞ்சமாக இந்த பணம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில 1000 crore ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இன்கம் டாக்ஸ் வந்து சில லிக்கர் மேனுஃபேக்சர் கம்பெனில போய் அவங்க ரெய்டு பண்ணி நிறைய அன்அக்கவுண்டட் இன்கம் வந்து அவங்க ரெக்கவர் பண்றாங்க. அதாவது எஸ்என்ஜே அப்படின்னு ஒரு கம்பெனி, கால்ஸ்னு ஒரு கம்பெனி, எஸ்ஏஎஃப்எல் அப்படின்னு கம்பெனி, இந்த கம்பெனி கிட்ட பல கோடிகள் வந்து இவங்க அன்அக்கவுண்டட் கேஷ் வந்து இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்க மேல இவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர் ஆமா இது அன்அக்கவுண்டட் கேஷ் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு அதற்கான டாக்ஸ வந்து அவங்க கட்டிடுறாங்க. இன்னும் சில பேர் இன்னமும் கோர்ட்ல வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு, அவங்க வந்து அதை ரெஃப்யூஸ் பண்றாங்க, இல்ல இது அன்அக்கவுண்டட் கேஷ் இல்ல அப்படிங்கிற கோர்ட்ல இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்படி நடக்கக்கூடிய சூழல்ல தான் இது எல்லாத்தையும் ஒரு அசப்ஷன் அப்படிங்கிற பேர்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வெறும் 50ல இருந்து 75 கோடி வரைக்கும் தான் திமுக ஆட்சி காலத்துல வருது. மீதி பெரும்பாலானது கிட்டத்தட்ட 900 கோடிக்கு மேல அதிமுக ஆட்சி காலத்தில் சுருட்டப்பட்ட பணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நியாயமா நீங்க யார விசாரிக்கணும்? அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சரை நீங்க விசாரிக்கணும், அந்த நேரத்துல இருந்த அதிகாரிகளை நீங்க விசாரிக்கணும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அதில் சம்பந்தப்பட்ட அதிமுக அமைச்சர்களையோ இல்ல அதிகாரிகளையோ இந்த நிமிஷம் வரைக்கும் இடி விசாரிக்கல. அது ஏன் அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு நாம இடியை நோக்கி எழுப்ப வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த பணத்தை யூஸ் பண்ணி டாஸ்மாக்ல இருந்து ஆர்டர் வாங்குறதுக்கு லஞ்சமா கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இது வரைக்கும் இடி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல அப்படிங்கறதுதான் உண்மை. அப்ப எந்த எவிடன்ஸும் இல்லாம, எந்த அடிப்படையும் இல்லாம 1000 கோடி ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு ஏன் இடி பேசணும்? இதை ஏன் பிஜேபி எடுத்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அசம்ஷன் மூலமாக ஏகப்பட்ட இடங்கள்ல தங்கள் அதிகார வரம்பை மீறி இடி நிறைய சர்ச்சஸ் நடத்திருக்காங்க. ஏகப்பட்ட ப்ரூவரிஸ் மேல, டிஸ்டிலரிஸ் மேல அவங்க சர்ச் நடத்திருக்காங்க. இந்த 41 அடிப்படை பிரெடிகேட் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 41 எஃப்ஐஆர்ல எந்த இடத்துலயும் இந்த ப்ரூவரிஸ் பேரோ இல்ல டிஸ்டிலரிஸோட பேரோ இல்ல. அப்போ எதன் அடிப்படையில் இந்த கம்பெனிகள்ல போய் இவங்க ரெய்ட் நடத்தினாங்க, சர்ச்சஸ் நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா லைகா கேஸ் ஆகட்டும், சுஜய் ரெட்டி கேஸ் ஆகட்டும், ஜி ஸ்கொயர் கேஸ் ஆகட்டும், இதே மாதிரிதான் எந்தவித முகாந்திரமும் எந்தவித அடிப்படை பிரெடிகேட் ஆஃபென்ஸும் இல்லாம, எந்தவித அடிப்படை எவிடன்ஸும் இல்லாம இடி இப்படிதான் பிஹேவ் பண்ணாங்க. இதையும் கோர்ட் பல நேரங்கள்ல கேள்வி எழுப்பியிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.
அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய டாஸ்மாக் அபிஷியல்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், இதுக்கு சம்பந்தமே இல்லாத இண்டிவிஜுவல்ஸ் மேல எந்தவித லீகல் பேசிஸும் இல்லாம, எந்தவித எஃப்ஐஆர்ல அவங்க பேரும் இல்லாம, எந்தவித பிரெடிகேட் அஃபென்ஸும் இல்லாம அவங்க மீது சர்ச் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட ரெய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள பயமுறுத்தி, அச்சுறுத்தி, மிரட்டி இருக்கிறாங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கோர்ட்ல வச்சிருக்கு. இத பத்தி கோர்ட் ஈடி கிட்ட கேள்வி கேட்கும்போது எந்த அடிப்படையில, எந்த எவிடன்ஸ்ல இப்படி 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியை ஈடிய கேட்கும்போது அதற்கு ஈடி சொன்ன பதில் தான் உச்சபட்ச வேடிக்கை. எவ்வளவு ஆணவத்தோட அவங்க பதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. கோர்ட்டுக்கு இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் ஈடிக்கு இல்ல. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு ரீசன் டு பிலீவ் இருந்ததுன்னா நாங்க இந்த நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லீகல் பாடி இப்படிப்பட்ட ஒரு டிரெக்கோனியன் பிஎம்எல்ஏ லாவை யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல்ஸ்ல ஆரம்பிச்ச ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வரைக்கும் எப்படி இவங்க அட்டாக் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. அந்த அளவுக்கு வரம்புகள் மீறிய அதிகாரத்தை ஒன்றிய அரசு ஈடிக்கு கொடுத்து வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இதில் விசாரிக்கப்பட்ட பல பேர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம எங்க மேல ரெய்டு நடத்தி, என்ன கேஸ், எதுக்காக ரெய்டு நடத்துறோம் அப்படிங்கிற எந்த விவரங்களும் எங்களுக்கு சொல்லாம, எங்கள உருட்டி, மிரட்டி, அச்சுறுத்தி, அசிங்கமா பேசி, எங்க கிட்ட இருந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குனாங்க. அதிலும் குறிப்பாக இதுல தேவகுமார், துரை அப்படிங்கிற 2 பேர் கொடுத்த வாக்குமூலம் பாருங்க. தேவகுமார் தன்னுடைய ரிட்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ட பதிவு பண்ணும்போது அதுல சொல்றாரு, நாங்க கேட்கிற மாதிரி நீ கையெழுத்து போட்டு குடுத்துட்டேன்னா, உன்ன ஒரு விட்னஸா சேர்த்துட்டு அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருந்து உன்னை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரை உருட்டி மிரட்டி அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தர் துரை இன்னும் மோசம். அவர்கிட்ட ஆங்கிலத்துல உருட்டி மிரட்டி இவங்க எழுதுனத அவர் ஒரு கையெழுத்து போட சொல்லி அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, துரை அவர்களுக்கு ஆங்கிலமே தெரியாது. அவர் தன்னுடைய ரிட்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல முழுக்க முழுக்க தமிழ்ல சொல்லியிருக்கிறாரு. என்ன ஹிந்தியில விசாரிச்சாங்க, என்கிட்ட ஆங்கிலத்துல பேசினாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதே எனக்கு புரியல. ஆனா என்ன உருட்டி மிரட்டி என் ஃபேமிலிய வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி வாங்கிட்டாங்க. எந்த அளவுக்கு ஈடி ஒரு கட்ட பஞ்சாயத்து கும்பல் மாதிரி செயல்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாத்துக்குமான தரவுகளை நான் ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட சொல்றேன். நீங்க பாருங்க. அது சம்பந்தமான லிங்க்ஸ் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். நேரம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் இதை விரிவா படிச்சு பாருங்க. கடைசியா நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது இந்த ஐடி சர்ச்சஸ் நடந்தது, இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்தது, அன்அக்கவுண்டட் கேஷ் வச்சிருக்காங்கன்னு 3 கம்பெனிகளை டார்கெட் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. அதுல 2 கம்பெனியை பத்தி முக்கியமா நாம தெரிஞ்சுக்கணும். இந்த 2 கம்பெனிக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? எஸ்என்ஜே அப்படிங்கிற இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா, எஸ்என் ஜெயமுருகன் அப்படிங்கிறவருடைய கம்பெனி. இந்த கம்பெனி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவுக்கு கணிசமான தொகையை டொனேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நியூஸ் லாண்டரியோடைய ஒரு செய்தி ஆதாரப்பூர்வமா வெளியிட்டிருக்கு. அதாவது பாருங்க, ஆகஸ்ட் 2019ல இந்த கம்பெனில ரெய்ட் நடக்குது. 4 மாசம் கழிஞ்சு டிசம்பர்ல கிட்டத்தட்ட 1.05 கோடிய தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பிஜேபிக்கு இவங்க டொனேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பினான்சியல் இயர்ல பாத்தீங்கன்னா கரெக்டா 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால இவங்க கம்பெனில ரெய்ட் நடந்து, ரெய்டுக்கு அப்புறம் இவங்க 6 கோடி ரூபாய பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா இவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2022, 23ல பாத்தீங்கன்னா ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்டுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் டொனேட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஃபண்ட் டொனேஷன்ஸ பெரும்பாலும் பிஜேபிக்கு தான் டொனேட் பண்றாங்க அப்படிங்கிறது உலக அறிஞ்ச விஷயம். அப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்என்ஜே அப்படிங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பிஜேபிக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு தடவை ரெய்டு நடக்கும் பொழுதும் இந்த கம்பெனி மூலமா தேர்தல் பத்திரம் மூலமா பிஜேபிக்கு ஃபண்ட் போயிருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த கால்ஸ் அப்படிங்கிற கம்பெனியுடைய ஓனர் எஸ் ராஜசேகரன் நேரடியாக பாஜகவுல சேர்ந்து பாஜக டிக்கெட்ல பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. அப்ப இந்த 2 கம்பெனியும் சம்பாதிச்ச பணத்துல இருந்து ஒரு பெரிய தொகைய பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. பாஜகவோட நேரடியா அசோசியேட்டடா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இடி ஏன் பாஜகவுடைய ஆபீசஸ போய் ரெய்ட் பண்ணக்கூடாது? அங்க ஏன் சர்ச் நடத்தக்கூடாது? பாஜகவுடைய உயர்மட்ட தலைவர்களை ஜே.பி. நட்டா போன்றவர்களை ஏன் இவங்க வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்போமா இல்லையா? இங்க ஒரு ஆகாஷ் பாஸ்கரனுக்கு திமுகவுடைய துணை முதலமைச்சர் உதயநிதியோட சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்லாத ஒரு கேஸ்ல அவரை உள்ள கொண்டு வந்து எந்த எவிடன்ஸும் இல்லாம அவர் வீட்டுக்கு நீங்க சீல் வச்சு அவரை ஒரு குற்றவாளி மாதிரி நீங்க நடத்தும் பொழுது இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ்ல இருந்து தேர்தல் பத்திரம் மூலமாக காசு பார்த்த பாஜகவை ஏன் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது?
போய் ரைட் பண்ணுங்களேன், பாஜகவுடைய ஆபீசர்ஸ போய் ரைட் பண்ணுங்க. எங்கேருந்து இவ்வளவு பணம் வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விகளை ஏன் கேட்க மாட்டேங்குது இடி? இந்த கேள்விகள நம்ம கேட்கணுமா இல்லையா? இது மட்டும் இல்லாம அரசாங்க அதிகாரிகளை இவங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அரசாங்க அதிகாரிகளை இவங்க எவ்வளவு அச்சுறுத்தி இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாத கேஸஸ்ல கூப்பிட்டு அவங்க ரெபுடேஷனை எந்த அளவுக்கு டார்னிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதுல சம்பந்தப்பட்ட விசாகன். அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 41 எஃப்ஐஆர் 2022 காலகட்டத்திலேயே முடிஞ்சு போயிடுது. விசாகன் வந்து டாஸ்மாக் எம்டியா பொறுப்பேற்றது வந்து மே 2023. அப்ப அவருக்கு நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி இந்த 41 எஃப்ஐஆரோட எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது விசாரணை அப்படிங்கிற பேர்ல சர்ச் அப்படிங்கிற பேர்ல விசாகன் அவர்களுடைய பேரை இவங்க எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அவர் 2022ஆம் ஆண்டு பெஸ்ட் கலெக்டர்னு அவார்ட் வாங்கினவங்க. இவர் மட்டும் இல்ல, டாஸ்மாக் ஜெனரல் மேனேஜரா இருக்கக்கூடிய சங்கீதா அவங்க நீங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் எலக்ட்ரல் பிராக்டிசஸ் அப்படின்னு பிரசிடென்ஷியல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இவங்க அச்சுறுத்தி அவங்களுக்கு இதுல ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு அதிகாரிகளுடைய பேரை வந்து இவங்க நாசம் பண்றாங்க. இவங்களுடைய பொலிட்டிக்கல் காழ்ப்புணர்ச்சிக்காக இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி அதிகாரிகளை கூட நேர்மையான நல்ல அதிகாரிகள் கூட காவு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டேங்குது இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கறதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் விஷயத்துல இடியோடைய கேஸ்ல இவ்ளோ லூப் ஹோல்ஸ் இவ்ளோ கிளேரிங் இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ இவ்வளவு மீறி இவ்வளவு வரம்புகளையும் மீறி எந்த அடிப்படை எவிடன்ஸும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு கேஸை இடி ஃபைல் பண்ணுதுன்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? யாரு இடியை இயக்குறாங்க? யார் பேச்ச கேட்டுக்கிட்டு இடி இப்படி ஒரு வழக்க பதிவு பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்லங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்பொழுது இதேதான் பண்ணாங்க. 1,76,000 கோடி ஊழல் அப்படின்னு ஆராசா படத்தை போட்டு எல்லா மேகசின்லயும் பெரிய நம்பரை போட்டு ஏதோ ஒரு பெரிய ஊழல் நடந்துட்டதாக ஒரு மாயையை கிரியேட் பண்ணாங்க. அண்ணா ஹசாரே போன்றவர்கள் டெல்லியில உண்ணாவிரதம் இருந்து ஏதோ யுபிஏ அரசாங்கமும் திமுகவும் சேர்ந்து பல கோடிகள் இந்த நாட்டுக்கு வந்து இழப்பை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி 2014 எலெக்ஷன்ல ஒரு ஸ்வீப்பிங் வெற்றி பிஜேபி பெற்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா ஹசாரே சீண்டியே இல்ல. இந்த 2G ஸ்கேம்ல 1,76,000 கோடி ஊழல் நடந்தது அப்படின்னு சிஏஜி கொடுத்த ரிப்போர்ட்டை உண்மை இல்லை பொய் சொல்லிட்டு அப்படின்னு சிஏஜியை சேர்ந்த வினோத் ராயே இன்டர்வியூல பகிரங்கமா மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு ஆராசா மற்றும் கனிமொழி அவர்கள் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல அக்விட் பண்ணிருக்காங்க. இன்னமும் அரசு தரப்புல இருந்து மேல்முறையீடுக்கு போகல. ஏன் போகல? யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இவர்கள் குற்றவாளிகள், இவர்களுக்கு எதிராக ஆதாரம் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு ஒன்றிய அரசு இவங்களை சும்மா விட்டுருக்குமா? அப்ப போகல அப்படிங்கும் பொழுதே எவ்வளவு ஆதாரமற்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை வைத்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அப்போ இவர்களுடைய நோக்கம் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. எதிர்கட்சிகளை எப்படியாவது இது போன்ற பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவங்க மேல ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷனை மக்கள் கிட்ட ஏற்படுத்தி அது மூலமா ஓட்டு அறுவடை பண்ணணும். The process is the punishment. இதே மாதிரிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பண்ணாங்க. அவரை போட்டு அலக்கழிச்சாங்க, ஹராஸ் பண்ணாங்க. கடைசியில டெல்லி தேர்தல்ல அவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டுல இவங்களுடைய பிரிவினைவாதம் வேலை செய்ய மாட்டேங்குது, இவங்களுடைய வெறுப்பு அரசியல் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கும் பொழுது ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்து இங்க இருக்கக்கூடிய திமுக அரசையும் முதல்வரையும் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கறத இவங்க ஒற்றை நோக்கா வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தப்பு பண்ணவங்களுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதை பத்தி நாங்க எந்த விமர்சனமும் பண்ண மாட்டோம். ஆனா எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாம தனிப்பட்ட நபர்களை, அதிகாரிகளை, ஆளும் கட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை நீங்க டார்கெட் பண்ணும்போதுதான் உங்களுடைய நோக்கத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் வருது. நான் இந்த காணொலி மூலமா கிடைச்ச தரவுகள், எவிடன்சஸ் எல்லாத்தையும் உங்க முன்னால வச்சுட்டேன். திமுக அரசை காப்பாத்துறதோ இல்ல திமுக அரசுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கறதோ என்னுடைய நோக்கம் இல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஒன்றிய அரசு தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட உள்நோக்கத்தோட தான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான வழக்கை கட்டமைத்து செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ரெஸ்ட் ஐ லீவ் இட் டு யுவர் ஜட்ஜ்மெண்ட். நன்றி.